ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு 25 மாடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. அந்த 25 மாட்டோட பதிவை பற்றியும் டீட்டெயிலாக போட்டு விடுதோம் பாருங்கள். பிடிச்சிருந்த யாருக்கும் மாடுகள் பிடிச்சிருந்தா நம்ம கோபால் மாட்டு பண்ணைக்கு நேராக வந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுதோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இளவு மாட்டில் தலை ஈத்து 2வது ஈத்தில் நல்லா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி நல்லா மோட்டி டைப் மாடு. நிறைய பேர் ஜெர்சியில் மோட்டி டைப் கேட்டிருந்தீங்க, ஹெச்எஃப்பில் மோட்டி டைப் கேட்டிருந்தீங்க, கொம்பு டைப்பில் நல்லா வெயிட்டாக உள்ள மாடுகள் கேட்டிருந்தீங்க. அதனால் எல்லாருமே சரி வீடியோ போட்டால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து போட்டு விடுதாங்க. நல்லா அருமையான மாடு. நம்ம கஸ்டமர்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் 25 மாடு ரெடியாக. கறவைக்கு உள்ள மாடும் இருக்குது, சென்னையில் உள்ள மாடுகளும் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோபால் மாட்டு பண்ணைக்கு நேரிலே வந்துடுங்க. நேரில் வந்து எடுக்க முடியாத பட்சத்தில் சொல்லுங்கள். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டா, விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா லைனுமே, கோயம்புத்தூர் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வாரம் வண்டிகள் ஜாயிண்ட் வாடகையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவைப்படும் நபர்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகைகளை அரேஞ்ச் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் ரோட், ரெட்டைக்குளத்தில் தான் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்ல ஒரு ஹெவி சைஸில் மாடு. இவ்வளோ ஒரு சைஸில் உள்ள மாடா அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஆனைக்குட்டி சைஸில் எல்லாத்தையும் மாடுன்னு சொல்லிடுறதுக்கு மாடுனா 2வது ஈத்தில் அவ்வளோ ஒரு அகலச்சட்டு. யானையை பார்த்தா பார்க்க வேண்டாம், அவ்வளோ ஒரு டைப்பில் நல்லா நரம் போட்டத்தில் 6 பல்லு தான். 2வது ஈத்தில் ஒரு இந்த மாடு தலையீத்தில் கறந்துருக்க கறவுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்தில் 2 நேரம் கூடி ஒரு நேரம் 14, ஒரு நேரம் 12, 26 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த 2வது ஈத்துலேயே அதே ஒரு 26, 27 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கூடிய பஸ். மாட்டுக்காரங்க 28, 30 கறக்குங்க, அவ்வளோ வேண்டாம். ஒரு 26 லிட்டர், ஒரு 27 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பஸ். மாடுனா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட எவ்வளோ சைஸாக தெரியுதா என்னென்னு தெரியல. நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு யானையை பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு லென்த்து, அவ்வளோ ஒரு வெயிட்டு, நல்ல அகலச்சட்டு, 4 காம்பு விளக்கடி, நல்ல வெள்ளை கொம்பு, அதேமாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எங்கே வேணாலும் கொண்டு விடுங்க மாடு மேய். இன்னும் மாடு குட்டி போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. மடி செட்னா வெளியே அவுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மடி செட்டாக வரும். 4 காம்புக்கு இடைவெளின்னு பார்த்திங்கன்னா 4 காம்பும் ஒரு காம்பு கடியில் 1 அடி விளக்கடியோட 4 காம்பும் 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை குறுக்கு மடி செட்டும் அதே மாதிரி நல்ல ரெட்டவரி மடியில் மாடு இன்னும் 4 குட்டி போடக்கூடிய பருவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20, 25 லிட்டர் பால் சுயர கறக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது. தலையீத்து 4 பல்லு, கண்ணு காலக்கண்ணு, குட்டி போட்டு 4 நாள் தான் ஆகுது. தலையீத்தில் இந்த மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7, 13 லிட்டர், 14 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே கறக்கிறது நம்ம தீவனம் மெயின்டெனன்ஸை பொறுத்து. நல்ல ஒரு லட்சணமாக உள்ள மாடு. மாட்டோட கொம்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரிங்கு கொம்பில் நெத்தியில் ஒரு அழகான வெள்ளையோட நல்ல தலையீத்துலேயே நரம் போட்டது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நரம் போட்டால் நல்ல மடி செட்டும் அதே மாதிரி நல்ல ரெட்டவரி மடியோடு இருக்குது. நல்ல ரெட்டவரி மடியில் நல்லா காம்பு விளக்கடி 4 காம்பும் நல்ல கருங்காம்பில் காம்பு விளக்கடி ஒரு காம்பும் ஒன்று போல் 4 காம்பும் அமைஞ்சிருக்கு. நல்லா தலையீத்து கிடையாது ஒரு 4 பல்லு கிடையாதுல ஈன மாட்டில் வாங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தால் அந்த மாடு ஒரு 8, 15 லிட்டர் ரேஞ்சு கறக்கும். குறைஞ்சது ஒரு 7, 13 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பஸ். தலையீத்து 4 பல்ல நல்ல ஒரு அழகான மாட்டில் நம்ம வீட்டுக்கு ஒரு முகலட்சணமாக உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் வாங்கினா ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய டைப்பில் மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த தலையீத்து கிடையே தேர்ந்தெடுக்கலாம். நம்ம கோபால் மாட்டு பண்ணை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 மாடு இருக்குது. 25 மாடுமே நம்ம பண்ணை டைப்புக்கு ஏற்ற டைப்பில் இருக்குது, வீட்டுகளுக்கு ஏற்ற டைப்பில் இருக்குது. நல்ல ஹெவி சைஸில் ஒரு வாங்கினாலும் நல்ல ப்ரீடாக உள்ள மாடு வாங்கினா ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் நல்ல மாட்டுகளில் இருக்குது. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லா லைனுமே நம்ம மாடுகள் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் கூட எல்லா கன்னியாகுமரிக்கு மாடு வந்தது, கோயம்புத்தூர் வந்தது. அதே அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் தூத்துக்குடி நபர்களும் நிறைய பேர் நம்ம வெயில் கிளைமேட் தாங்கக்கூடிய டைப்பில் மாடு கட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்தில் நல்லா ஹெவி சைஸில் உள்ள பஸ். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. தொலின்னு பார்த்திங்கன்னா அப்படி நல்லா வவ்வா தொலி, பார்க்கறதுக்கு அப்படி ஃபீஸ் வேட்டியாக தெரியும். அந்த தொலி நைஸ் இருந்தால் தான் மாடு உடசல் இருந்தால் தான் கறவைக்கு நல்லாயிருக்கும். எந்த மாடுமே நல்ல நைஸாக உள்ள பஸ். மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. மடி செட்னா அவ்வளோ ஒரு பவராக வரும். நல்ல காம்பு விளக்கடியில் நல்ல ரெட்டை குறுக்கில் அகலச்சட்டில் வெள்ளடி கொம்பில் உள்ள பஸ். மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்ல ஒரு மாடு வாங்கினா ஒரு 10 வருஷம் வச்சுருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்க, 2வது ஈத்தில் ஒரு 20, 22 லிட்டர் கறக்காப்பில் மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மடி செட்டு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மாடு இன்னும் 10 நாளில் வெளியே அவுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பவரில் மடி வைக்கக்கூடிய பஸ். அவ்வளோ ஒரு டாப்பான பஸ்.
இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செம்பூத்து டைப்பில் உள்ள பசு. அது மாதிரி நல்லா வெயில் கிளைமேட், நிறைய பேர் செம்பூத்து பசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பால் குவாலிட்டிக்கு எஸ்என்எஃப்காண்டி செம்பூத்து பசு வாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கருஞ்சலோ பசுவை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா போன ஈத்துலேயே ஒரு 17 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்தும் அதேமாதிரி ஒரு 17-18 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். நம்ம அவ்வளோ சொல்லாட்டி ஒரு 8 to 16 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. 16-17க்கு குறைவு இருக்காது. மாடு என்ன நமக்கு கண்டுலேருந்தே தெரிஞ்ச மாடு தான். போன இதில் அது கறந்தது பார்த்திங்கன்னா ஒரு 17 லிட்டர் பால் நார்மலாகவே கறந்துக்கிட்டு இருந்துச்சு. சில நேரம் தீவன தண்ணி கூடுதலாக வச்சா ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறந்த பசு. நம்ம பண்ணையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் உள்ள பசு. அதேமாதிரி இந்த இதுவும் ஒரு குறைஞ்சது ஒரு 16-17 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் இருக்கும். நல்லா செம்பூத்தில் பால் குவாலிட்டி எஸ்என்எஃபோட வாங்கன்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் கழனி தண்ணி குடிக்காப்புல மாடு வாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி உள்ளவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இது கண்டிலேருந்தே நல்லா கழனி தண்ணி குச்சிப்புனாக்கு கோயம்புத்தோடு எல்லாமே போட்டு வைப்பாங்க. கழனி தண்ணிகளும் ஊற்றுவாங்க. அப்படியும் குடிக்கக்கூடிய மாடு தான். அப்படிங்கிற பட்சத்தில் செம்பூத்தில் நல்லா ஒரு கரைத்திறன் கூடினாப்பில் ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல் மாடை நேரில் பார்த்திங்கன்னா இது தலையீத்தானே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு உயர்ந்தனம். தலையீத்துலேயே நல்ல ஹெவி சைஸு மாடு. ஒரு 2 நாளில் கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. உயர்ந்தரன்னா அவ்வளோ ஒரு உயர்ந்தனம். தலையீத்துலேயே இவ்வளோ ஒரு சைஸாக அப்படிங்கிற பட்சத்தில் மாடு இருக்குது. கரெக்டாக 2 நாள் மிஞ்சிட்டா 4 நாளில் கண்ணு போடக்கூடிய பஸ்ஸு. தலையீத்து 4 பல்லம் சரியான ஹெவி சைஸாக உள்ள மாடு. அதேமாதிரி தொலியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸ், நல்ல நைஸில் நல்ல காம்பு விளக்கடியோடு இருக்குது மாடு. இன்னும் ஒரு 2 நாள் போகும்போது அவ்வளோ ஒரு மடி செட்டு எடுக்கும். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் சேராது இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஹெவி சைஸில் நல்ல ப்ரீடில் உள்ள பசு. அதேமாதிரி கண்டுலேருந்தே நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதே மாதிரி ஒரு தலையீத்தில் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கவங்க கூடிய டைப்பில் மாடு வாங்க நினைக்கும் கண்டிப்பாக அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துங்க ஜெர்சி. நிறைய பேர் ஜெர்சி டைப்பில் மோட்டி டைப் மாடு வாங்கன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நம்ம இந்த வாரம் 4 மாடு ஜெர்சிலே மோட்டி டைப் மாடு கொண்டு வந்திருக்கோம். 2 பிஸ்கட் ஜெர்சி அக்காலும் தங்கச்சி ட்வின்ஸ் மாதிரி இருக்குது. 2 மாடும் பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு கிடையாது. ரெண்டுமே 6 பல்லு 2மே மாடு 1 வாரம் to 10 நாளில் கண்ணு போடக்கூடிய பசுகள். 2ம் ஒரே டயத்தில் ஊசி வச்ச மாடு, ஒரே வீட்டில் வளர்ந்த மாடு. 2ம் ஒன்றை பார்த்தா ஒன்றை பார்க்க வேண்டாம், ட்வின்ஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா பிஸ்கட் ஜெர்சியில் மாட்டோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டனை பொறுத்த வரைக்கும் ஜெர்சியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாடு வாங்க நினைக்கும் ஒரு மோட்டி டைப்பில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். 2மே 6 பல்லு மாடு. 2மே கண்ணு போடுறதுக்கு அதேமாதிரி இன்னொரு 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்கு உள்ளே கண்ணு போடக்கூடிய பசு. மாட்டோட கறவைகள்னு பார்த்திங்கன்னா 2 மாடு ஒரு 8 to 16-17 லிட்டர் பாலுக்கு ஷேராக எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் கூடுதலாகவே கறக்கும். அதேமாதிரி 2 மாடுமே நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்லேயும் கொண்டு எந்த வெயிலையும் கொண்டு கட்டலாம். மாடு மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நிறைய பேர் ஒரு 2 மாடு ஜெர்சியாக எடுக்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை 2யுமே ஜோடியாக எடுங்க, பிரிக்காமல். 2மே ஒன்றா பிறந்தது ட்வின்ஸு. அதனால் 2யுமே சில பேர் 2 வேணால் ஜெர்சியில் வாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த 2 மாட்டையும் ஜோடியாக எடுங்க. இப்போ சில பேர் ஒரு மாடை வாங்க நினைக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்க தான் போகிறோம். 2 மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 2 ஜெர்சியும் ஜோடியாக எடுங்க. 2ம் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க ஒரு அழகு. நம்ம வீட்டில் நின்னால் லட்சணமாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் 2மே. அது மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா செம்பூத்தில் மோட்டி கருஞ்செவல போர் 3 கலருமே இருக்குது மாடு. மாடு இன்றைக்கி நாளை கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. 2வது ஈத்து 6 பல் தான். இதுவும் அதே தான். 2வது ஈத்து 6 பல் செம்பூத்து. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 10 to 18 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். செம்பூத்தில் 2வது ஈத்து 6 பல்லில் ஒரு மோட்டி டைப்பில் நல்ல மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நிறம் பிடிக்காத ஆளுக்கும் கலர் பிடிக்கும். சில பேருக்கு அந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும்பாங்க. செம்பூத்த வரைக்கும் கருப்பு இருக்குது, செவலையும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. 3 கலர் இருக்குது. நிறம் பிடிக்காத ஆளுக்கும் நிறம் பிடிக்கும். நல்ல மடி செட் இருக்குது. அதேமாதிரி நல்ல மேய்ச்சலுக்கு திங்க குடிக்க நல்ல அருமையான மாடு. 6 பல் 2வது ஈத்தில் ஒரு மோட்டி டைப்பில் மாடு வாங்கணும், ஒரு 18 லிட்டர் கறக்க மாதிரி மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். செம்பூத்தில் நல்ல ஒரு அருமையான மாடு. மாடு இன்றைக்கி நாளை கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. அதே மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணத்தில் ரொம்ப அருமையான மாடு. 4 மோட்டியுமே 5 வயசு பிள்ளைனாலும் பிடிச்சிக்கலாம், லேடிஸ் பிடிச்சிக்கலாம். குணத்தில் யாரையுமே முட்டையோ வைக்கோ எந்த இடைஞ்சல்ல. வீட்டில் நின்னாலும் அம்சமாக உள்ள மாடு. ஜெர்சியில் ஒரு 4 மாடு 5 மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக 4 மோட்டியும் சேர்த்துடுங்க. 4மே அருமையான கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தலையீத்துனா பார்க்க ஒரு செப்பு செலகணக்க உள்ள கிடையாது. தலையீத்துலே 4 காமும் 4 இடத்துல நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை, நல்ல வால் வெள்ளை, காலில் வெள்ளை, ரோஸ் காம்பில் ஒரு அம்சம், ஒரு 10 பொருத்தம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மாடு
அருமையான கிடேரி. தலையீத்து 4 பல்லு தான். ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். மாட்டோட காம்பு விளக்கடின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தலையீத்துல இந்த கிடேரியோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 15 16 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் எதிர்பார்க்கலாம். தலையீத்துல நல்ல ஒரு அம்சமான மாட்டில் ஒரு மோட்டி டைப்பில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேர் மாடு வாங்கக்கூடியவங்க, பண்ணைக்கு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா மாடு நல்லா அந்த கலர் அம்சம் எடுக்கக்கூடியது நல்ல ஒரு அம்சமாக உள்ள பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்லு பிளாக் ஜெர்சி. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் 23 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். நல்லா 2வது ஈத்து 6 பல்லு நல்ல உயரந்தரமாக உள்ள மாடு. அதே மாதிரி பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃபோட கொஞ்சம் ஃபேட் எஸ்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாட்டோட உயரந்தரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான உயரந்தரம். மடி செட்டு நல்லா வட்ட மடியாக தட்டு கணக்காக எடுத்துருக்கு. மடி செட் நல்லா இறக்கம் நீளமான மாடு. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ். நல்ல ஒரு பிளாக் ஜெர்சியில் 2வது ஈத்தில் நல்ல ஒரு வெயிட்டான மாடு, நல்ல ஒரு அம்சமான மாடு. ஒரு நாள் ஒரு டைம் வாங்கினாலும் 10 வருஷம் நம்ம பண்ணையில் நிலச்சி நிற்கணும், நல்லா கறக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஷுவராக ஒரு 12 10 ஒரு 22 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. அதுக்கு மேலே கறக்கிறது உங்கள் மெயின்டெனன்ஸ், உங்கள் தீவனத்தை பொறுத்தது. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ். 4 காம்பு 4 இடத்துல நல்ல ஒரு காம்பும் இன்னும் மடி வச்சு வரையில் மாடு இன்னும் ஒரு 4 நாள் டேட் இருக்குது. 4 நாள் கழித்து பார்த்தோன்னா மாடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். மேய்ச்சலுக்கு அருமையான மாடு, மேய்ச்சல் முறையாக வளர்ந்த மாடு. அதேமாதிரி ஃபன்ன டைப்புக்கு அருமையாக இருக்கும். ஒரு ஃபார்ம் டைப்புக்கு வாங்கினோன்னா அந்த மாட்டோட கறவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 லிட்டர் பார் கேரண்டி எதிர்பார்க்கலாம். பண்ண டைப்பில் வச்சு தீவனம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில். ஏன்னா பண்ண டைப்பில் தீவனங்கும் போது நம்ம அடர் தீவனம் ஒரு டயத்துக்கு ஒரு 4 நாள் 8 கிலோ தீவனங்கள் கொடுக்கும். பண்ண டைப்பில் 4 நாள் 8 கிலோ தீவனம் கொடுக்கும்போது இந்த மாடு ஒரு 25 லிட்டர் 22 லிட்டர் கறந்தால் தான் கட்டக்கூடிய பஸ். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா கருஞ்சவலையில் கண்ணுக்கு டேரி கண்ணு போட்டிருக்க அம்சமான மாடு. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை குறுக்கில் அகல செட்டில் நல்ல ரெட்டை வரி மடியில் எடுத்துருக்கு. மாட்டோட நல்ல ரோஸ் காம்பில் 4 காம்புமே நல்ல முட்டை சைஸில் உள்ள காம்பு. கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்ணுக்குட்டி கிடேரி கண்ணோட ஒரு மாடு ஒரு 8 15 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்கணும். நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய டைப்பில் ஜெர்சி டைப்பில் மாடு வாங்கணும் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இதே மாதிரி நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 மாடு இருக்குது. எந்த மாடு வேணாலும் நீங்கள் முடிஞ்சபட்சம் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து கறவைக்குள்ள மாடு கறவைக்கு ஏற்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நம்ம ஒரு வாரம் கழித்து நம்ம வீட்டில் போய் குட்டி போடக்கூடிய டைப்பில் உள்ள சென மாடுகள் எடுக்கிறனாலும் நம்ம பண்ணையில் எடுத்துக்கலாம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டேகுளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில் கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்கு. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு மோட்டி டைப்பில் ஓரளவுக்கு மீடியமாக உள்ள மாட்டில் வாங்க கூட கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸில் உள்ள பஸ்ஸு. கண்ணு நல்லா ஜெர்சியில் பெண் கன்று போட்டிருக்கு. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது, கிராஸ் டைப் மாடு இருக்குது. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய டைப்பில் மீடியமாக உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. நல்லா ஹை ஹீல்டிங்கில் ஒரு பண்ணைக்கு ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் மாடு வாங்க நடக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. ஒரு 5 10 லிட்டர் ஒரு 8 15 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் மாடு வாங்க நடக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் எல்லா நபர்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலையும் வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணை தேவை ஏற்ற மாதிரியும் மாடுகள் நம்ம பண்ணையில் ஒரு 25 மாட்டுக்கு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்து பாருங்கள். முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப் ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிடுதோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்தில் 6 பல்ல ஒரு அம்சமான கிடேரி. 2வது ஈத்து 6 பல்ல மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நல்லா ஒயிட் மெஜாரிட்டியாக உள்ள பஸ். ஒயிட் மெஜாரிட்டியில் நல்ல ரோஸ் காம்பில் மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாம். தலை ஈத்தில் அந்த மாடு 10 20 லிட்டர் கறந்த பஸ். நல்ல ஒரு வெள்ளை கொம்பில் நல்ல கலர் பேஜாக உள்ள கிடேரி. நல்ல ஒரு அம்சமான மாடு வாங்கணும். ஒரு பண்ணைக்கு வாங்கினாலும் சரி, ஒரு வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, ஒரு மாடு பார்த்தாலும் உருப்படியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நல்ல வெள்ளை கொம்பில் காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பும் அவ்வளோ ஒரு அம்சமான காம்பு. நல்ல ரோஸ் காம்பில் மடி செட்டை பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை வரி மடியில் நல்ல ரெட்டை குறுக்கில் அகலச்சட்டில் உள்ள பஸ்ஸு. 4 காம்பும் நல்ல சீனி ரோஸில் நல்லா 4 குழம்பு 4 கால் குழம்புமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் கால் குழம்பும் வெள்ளை குழம்பாக இருக்கும்.
நல்ல ப்ரீடாக உள்ள மாடு. அதேமாதிரி வெயில் கிளைமேட்டும் தாங்கக்கூடிய பசு. நம்ம எதிர்பார்க்கறதுலேருந்து மாடு கூடுதலாக கறக்கக்கூடிய பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 லிட்டர் மாடு கறக்கக்கூடிய தீவனத்தை வச்சோன்னா அந்த மாடு ஒரு 20 லிட்டர் பால் கறக்கும். 20 லிட்டர் மாட்டுக்குள்ளே தீவனத்தை வச்சோன்னா ஒரு 22 லிட்டர் பால் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு. நல்ல ஒரு ப்ரீடாக உள்ள பசு. ஒரு மாடு வாங்கினாலும் ஒரு 10 வருஷம் உருப்படியாக வச்சுக்கக்கூடிய வகையில் உள்ள பசு. மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் தான். நல்ல ஒரு அம்சமான கிடையாது. மாடு இன்னும் ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் போய் தீவனம் தண்ணி குடித்து குட்டி போட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு வால் அம்சம், ஒரு முக லட்சணம் எல்லா வகையிலையும் உள்ள பசு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து வரும்.